தீத்து 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட இந்த வார்த்தை நீர் ஆசீர்வதியும், எங்களோடு பேசும், அந்த ஒவ்வொருவரோடு பேசும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. ஊனையும் கணுக்களையும் வெவ்வேறாக அவைகளை ஆண்டவரே பிரித்து உடைய பிள்ளைகள் ஆரோக்கியமாக்கும்படி செபிக்கிறோம். எங்களோடு பேசும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நான் சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இங்க பவுல் தீத்துவுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், விசுவாசத்தினாலே ஆரோக்கியம் உள்ளவர்களாகும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரோக்கியம் உள்ளவர்களாகும்படி. அப்போ அவங்க வியாதியில் இருக்கிறாங்களா? உங்களை தான் கேட்குறேன், வியாதியில் இருக்கிறாங்களா? அப்போது இங்கே சரீர பிரகாரத்தை பேசலை, ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து பவுல் தீத்துக்கு சொல்கிறார். அல்லேலூயா. இப்போ நமக்கு ஜுரம் வந்தால் என்ன பண்ணுவோம்? பாஸ்டர்கிட்ட வருவீங்க, டாக்டர் நேராக என்ன பண்ணுவீங்க? பிரிக்லின் ரோடில் போயிட்டு ரைட்டில் நம்மளே என்ன பண்ணுவோம்? ஒரு 3 டாக்டர் கையில் வச்சுருப்போம். அல்லேலூயா. சில சொல்லுவார், எங்கள் டாக்டர் ஃபேமிலி டாக்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. சில வேலைகளில் நாமே டாக்டராக மாறிடும் பாருங்க. அல்லேலூயா. சில நேரத்தில் போவோம், டாக்டர் ரெகுலராக அந்த மாத்திரை கொடுப்பாரு. அந்த மாத்திரை நமக்குன்னா இது நமக்கு செட் ஆகிடும் போது என்ன பண்ணிடுறோம்? ஜுரம் வரும்போது நம்மளே அந்த மாத்திரை வாங்கி போட்டுக்கிறோம். அல்லேலூயா. இன்னொன்று என்ன பண்ணுறோம், நமக்கு யார் பக்கத்தில் யாருன்னா ஜுரம் வந்தால் நம்மளும் என்ன பண்ணுறோம்? இந்த மாத்திரை போடுன்னு இலவசமாக ஆலோசனை கொடுக்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறோம். மெடிக்கல் ஷாப்பில் போனோம், என்ன பண்ணுறோம்? அவர்கிட்ட டாக்டரை மாற்றிடும் அவர். அல்லேலூயா. அவர்கிட்ட என்ன பண்ணுறோம்? அவர் ஒரு ஆலோசனை வாங்கிக்கிறோம். அல்லேலூயா. எப்படியும் நம்முடைய சரீரத்தை என்ன பண்ணிடுறோம்? பெரிய ஒரு செலவினம் இல்லாமல் குறைந்த செலவில் என்ன பண்ணுறோம்? பண்ணிடுறோம். ஆனால் பண்ணும்போது சில நேரத்தில் உடம்பு என்ன ஆகல, மாத்திரை எடுத்துக்கொள்ளாதனால அது எங்கே தான் போகணும்? நம்ம டாக்டர்கிட்ட தான் போகணும். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணுவார்? கிறுக்குன்னு கிறுக்குவாக இருப்பார். நமக்கும் புரியாது. அல்லேலூயா. யாருக்கு தான் புரியும்? மெடிக்கலில் சாருக்கு தான் புரியும். ஏன்னா அவர் ஒரு லெட்டர் முதல்ல எழுதிடுவார் ஃபஸ்ட்டு. அப்படியே ஒரு இசிஜி மாதிரி ஒரு கோடை போட்டு லாஸ்ட்டில் ஒரு லெட்டரை முடிச்சிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது நம்முடைய சரீரத்துக்கு ஆரோக்கியம் இல்லைன்னா நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிறோம்? தலைவலி வந்தால் என்ன பண்ணுறோம்? ஜண்டு பாம் பார்க்குறோம், அப்புறம் அமர்த்தாஞ்சனை தேடுறோம். அல்லேலூயா. கையிலே என்ன பண்ணுறோம்? மூக்குப்பொடி மாதிரி வச்சுருக்கிறோம். அல்லேலூயா. பேக்கில் பேனாகுதோ இல்லையோ என்ன இருக்குது? தைலம் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய சரீரத்தில் உறுப்புகளுக்குள்ள ஒரு பலவீனம் வந்தால் நம்முடைய எல்லா உறுப்பும் என்ன பண்ணுது? அப்படியே பலவீனம் ஆகுது. அல்லேலூயா. பேசும்போதே என்ன சொல்கிறோம்? ஐயா ஒரே இடுப்பு வலியா, கண்ணில் வந்து கண்ணீர் ஊற்றுது. அப்படியே வலி எங்கே? இடுப்பில். ஆனால் கண்ணில் வந்து என்ன பண்ணுது? ரொம்ப கவலை. அல்லேலூயா. ஆனால் இந்த ஆரோக்கியத்தை நம்ம டாக்டரை கூப்பிடுறதில்ல, நம்ம பாஸ்டரை கூப்பிடுறதில்ல, சர்ச்சைக்கு வரதில்லை, நம்மளே டாக்டராக மாறிடும் பார். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு என்ன ஆச்சு? எத்தனை வருஷம் சர்வீஸு? ஆமாம், எல்லாருக்கும் 10, 15 சர்வீஸ் ஆகிட்டோம் பாரு. பாடிக்கு என்ன ஆயிடுச்சு? மருந்துக்கு சர்வீஸ் ஆகிட்டோம். ஆனால் பவுல் இங்கே தீத்துக்கு சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? விசுவாசத்தினாலே. இப்போ நீங்கள் விசுவாசத்தில் ஆரோக்கியமாக இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரொம்ப நல்ல சில பேர் சொல்லாமல் இருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன தேவை? ஆரோக்கியம் தேவை. அல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கறதுக்கு வெளியே எப்படி இருக்கிறோம்? நல்ல ஆரோக்கியமாக வந்திருக்கிறோம். ஆனால் உள்ள என்ன இல்லை? சில பலவீனம் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில இன்னும் போராட்டங்குது. சரியாக ஜெபம் பண்ண முடியல. வாயில் சோத்திரமே வரமாத்து. வாயில் என்ன தான் வருது? ஆத்திரம் தான் வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் என்ன இல்லை?
நமக்கு ஆரோக்கியமே இல்லை, பலவீனமா இருக்கிறோம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நல்லா நாங்க என்ன பண்றோம், சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ பலவீனமா இருக்கிற. அல்லேலூயா. உனக்கு இந்த பலன் போதாது, தேவ பலன் தேவை, தேவனுடைய சத்துவம் தேவை, தேவனுடைய வல்லமை உனக்கு தேவை. அதுக்கு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க பலப்பட வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் பவுல் தீத்துக்கு சொல்றாரு, அவர்கள் விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாகும்படி. சில நேரத்தில் நல்லா அல்லேலூயா சொல்றோம், சோத்திரம் சொல்றோம், ஆனா சின்ன கடுகு போல பிரச்சனை வந்த போன என்ன ஆயிரும் எலியா போல அப்படியே பத்துக்கிறோம். அல்லேலூயா. 3 மணி நேரம் 4 மணி நேரம் பத்துக்கிறோம், கோச்சிக்கிறோம். அல்லேலூயா. போதும் கர்த்தாவே, எதுக்கு தான் நான் வாழ்றது? அல்லேலூயா. எதுக்கு தான் நான் ஜெபிக்கிறது? சில சோர்வுகளை என்ன பண்ண முடியல, மேற்கொண்டு வர முடியல நம்மளால. அல்லேலூயா. அதனால தான் இங்க பவுல் சொல்றார், நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன தேவை? ஆரோக்கியம். அப்ப எங்க ஆரோக்கியம்னா, பாருங்க, டாக்டர் கிட்ட போனா எவ்வளவு பீஸ் கிடைக்கணும், பீஸ் கட்டணும். அப்படி என்ன பண்றோம், கையில எடுத்துன்னு போயிடுறோம் பாரு, 1000 ரூபாய் 500 ரூபாய். அல்லேலூயா. நம்ம தெரிஞ்சிருது, இந்த டாக்டர் கிட்ட போனா இவ்வளவுதான், கையில என்ன பண்றோம், எக்ஸ்ட்ராவே 500 ரூபாய் எடுத்துன்னு போறோம். அல்லேலூயா. ஆனா இந்த டாக்டர் கிட்ட வரும்போது என்ன பண்றோம், ஆமா, எல்லாம் உற்சாகமா போற, உற்சாகமா ஆண்ட இந்த டாக்டர் கிட்ட நீங்க வந்து இவ்வளவு கொடுத்தா இவ்வளவு அற்புதம் கொடுப்பாருன்னு வரும். இல்ல, இலவசமாக உனக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார், இலவசமாக உனக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தருகிறார். அல்லேலூயா. அப்போ பொதுவாக போகிற கிளினிக்கு போகும்போது கையில காசு இல்லைன்னா டாக்டர் ஊசி போடுவாரு. அல்லேலூயா. சொல்லுவார், நீ போயிட்டு வா, அப்புறம் போடுறேன். அல்லேலூயா. ஆனா இந்த டாக்டர் அப்படி இல்லை, உன் கையில இருக்கிற காசை பார்க்கறல, உன் இருதயத்தை பார்த்து உன்னை சுகமாக்குறதே. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க என்னதான் திடமனதா இருந்தாலும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க பலவீனமா இருந்தீங்கன்னா, அல்லேலூயா, உங்களால் என்ன பண்ண முடியாது, உங்க வீட்டில் உங்க பிள்ளைகளை உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதத்தில் நடத்த முடியாது. நீ இங்கே வரும்போது உனக்கு ஆரோக்கியத்தை தருகிறார், உனக்கு அதிசயத்தை காண செய்கிறார், உன்னை பலப்படுத்துகிறார். நீங்க லீவு போட்டுட்டு வேற எங்கன்னா போனீங்கன்னா நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருப்பீங்க, பலவீனமா இருப்பீங்க. அல்லேலூயா. இங்கே பவுல் சொல்லுகிறார், என்ன சொல்றாருன்னா, அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள்ளு. இப்போ நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும் தெரியுமா, இது யாருக்கு சொல்றாரு? அல்லேலூயா. யாருக்கு சொல்றாரு? யாருக்கு சொல்றாரு? அதெல்லாம் கவனிக்கணும். அல்லேலூயா. கவனிங்கள். நீங்கள் 12ஆம் வசனம் வாசிங்க. கிரேத்தா தீவார், ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்கள் எல்லோருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசி ஆனவனே. கவனிங்கள். நான் இதை வாசிக்கும் போது யாருக்கு சொல்றாரு அப்படி நான் கவனிச்சா, கிரேத்தா தீவாருக்கு சொல்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க ஒரு தீவில் உள்ள இருக்கிற ஜனங்களுக்கு சொல்றாரு. அல்லேலூயா. இங்க பவுல் ஊழியம் செய்றார். இந்த இடத்துல ஊழியம் செய்யும் போது ஜனங்களோட பேசுறாரு. அல்லேலூயா. அவர்களோட பேசுறாரு, பழகுறாரு. பழகினவன அவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னப்பா, தேவனை தேடுகிற ஜனம், தேவனை நேசிக்கிற ஜனம், தேவனுக்கு வாழுகிற ஜனம் இப்படி இருக்குதே. அல்லேலூயா. அவங்க உலக பிரகாரமா அந்த தீவில் இருக்கிறவர்கள் நல்லா சாப்பிட்றான், நல்லா பலனா இருக்கிறான். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறான், பலவீனமா இருக்கிறான். உங்களிடத்துல நான் பேசும்போது நீங்க பலனா இருக்கிறீங்களான்னு கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பவுல் யார்? ஒரு ஆவிக்குரிய தேவ மனுஷன். அவன் எல்லாரும் அவருடைய பார்வைலாம் எப்படியே பார்த்துனே இருப்பார். ஜனங்க என்ன பண்றாங்க, ஜனங்கிட்ட பேசுவார், எப்படி ஆவிக்குரிய காரில் இருக்கிறாங்க பார்த்தா அவங்க என்ன பண்றாங்களாம், இந்த கிரேத்தா தீவர் ஓயாமல் பொய்யே பேசினுக்குது. வாயை திறந்தாலே பக்கத்தில் கையை குத்து சொல்லுங்க, நான் பொய்யே பேசுறதில்லை, நான் பொய்யே பேசுறதில்லை. சில சிரிக்கிறத பார்த்தா பேசுகிற மாதிரிக்குது. அல்லேலூயா. வாயை திறந்தவன என்ன பண்ணுவான்? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் இங்கே இந்த கிரேத்தா தீவாரை பார்த்து பவுல் சொல்றார், ஓயாம என்ன பண்ணுக்குது? அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, பொய் பேசுற உதடு கர்த்தருக்கு அருவருப்பானது. நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம், ஆண்டவர் இந்த பொய்யில இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க. பொய் பேசுறவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாதா? சில நேரத்தில் நம்ம அறியாம என்ன பண்ணிடுறோம்,
பேசுகிறான் பார். அல்லேலூயா. யார் பார்க்குற? யாரும் பார்க்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இங்கே பவுல் பார்க்குறார், ஓயாம போய் பேசினுக்குதான். அல்லேலூயா. அனனியாவும் சப்பிராலும் தங்கள் நிலத்தை விற்று வஞ்சித்து என்ன பண்ணாங்களாம்? பேதுரு கேட்குறாரு, இவ்வளோதான் விற்றீங்களா? ஆமாம், இவ்வளோதான் விற்றோம். திரும்பி கேட்குறாரு, பொய் பேசினால் தேவனிடத்தில் பொய் பேசலாமா? அவர்கள் ஜீவன் அவர்களை விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கவனிங்க, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் இஷ்டத்துக்கு ஒரு நாளைக்கு எத்தனையோ போய் பேசின்னு இருக்கிறோம். கொஞ்சம் ஒரு பயம் இருக்குதா? இவ்வளோ பேசுகிறோமே. அல்லேலூயா. ஆனால் அந்த ஜனங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறாங்கன்னா, போய் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. நம்ம அவங்கள போல இருக்கக்கூடாது. நீங்கள் ஆண்டவரை குறித்து ஒரு தேவ பயத்தோடு இன்னைக்கு உள்ளதென்று பேச கர்த்தர் உதவி செய்வாராக. ரெண்டாவது, அந்த ஜனங்க துஷ்ட மிருகமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. துஷ்ட மிருகனா என்ன? மிருகத்தின் நடுவில் இருக்கிறாங்க? இல்லை, மிருகத்தின் சுவாபம் உடையவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. நரி எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு இருக்கிற ஓநாய். அல்லேலூயா. ஆடு போல தான் இருக்கும். ஆனால் வெளியில் போனால் எப்படி ஆகிடும்? பீறுகிற ஒரு அனுபவம் ஆகிடும். அல்லேலூயா. ஆனால் இங்கே எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அமைதியாக இருக்கும். அப்படியே வாய்த்திரவாத ஆட்டை போல இருக்கும். ஆனால் இங்கே அவர் சொல்றார், இந்த கிரேத்தா தீவார் துஷ்ட மிருகம். சங்கீதம் 73:22 சொல்லுது, கர்த்தாவே உமக்கு முன்பாக நான் துஷ்ட மிருகமாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கோபத்தை நம்மளால் அடக்க முடியல. அல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிற சுவாபம் எப்படி இருக்குது? ஒரு மிருகத்துவனத்துக்குரிய சுவாபமாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம யாருடைய சுவாபமாக இருக்கணும்னா தேவனுடைய சுவாபமாக இருக்கணும். பெரு வைத்து சோம்பேறிகள்னு சொல்றாரு அந்த ஜனத்தை பார்த்து. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டே இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. சாப்பாடு கொண்டு இடைவேளை கொடுக்க மாத்து. சாப்பிட்டு போய் தூங்கி நிற்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. சாப்பிட்றது தூங்குறது, சாப்பிட்றது தூங்குறது. இவர் பவுல் சொல்றாரு, இந்த ஜனங்கள் ஆரோக்கியமே இல்லைப்பா. இது தூங்கிட்டு என்ன பண்ணுது? ஜெபம் பண்ணும் போதும் தூங்குது, பிரசங்கம் பண்ணும் போதும் தூங்குது. உங்களை யாரும் நான் சொல்ல, கிரேத்தா தீவை பார்த்து சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தீவாரில் இப்போ பவுல் போயிட்டார். பவுல் போயிட்டு சொல்றாரு, இப்போ பவுலுக்கு ரொம்ப பாரம் வந்துச்சு. எப்போ நான் புறப்பட போகிறேன் இந்த இடத்த விட்டு, ஆனால் நான் உன்னை விட்டுட்டு போக போகிறேன். அல்லேலூயா. எதுக்கு உன்னை விட்டு போக போகிறேன் தெரியுமா? 5ஆம் வசனம் வாசிங்க. 5ஆம் வசனம். நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்து, நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும் படிக்கும் உன்னை கிரேக்கா தீவிலே விட்டு வந்தேன். கவனிங்க, எப்படி பாருங்க, ஊழியன்றது சும்மா இல்லைங்க. இங்கே பவுல் இந்த கிரேத்தா தீவு எப்படி இருக்கு தெரியுங்களா? இந்த இடத்துல பிரயாணம் பண்ணும் எதிர்காற்றா இருந்தது இந்த பிரயாணத்தில். அல்லேலூயா. வருத்தத்தோடு இவர்கள் கப்பலை நடத்தின ஒரு தீவு, வருத்தப்படுத்தின ஒரு தீவு. ஆமென். எதிர்காற்று நிறைந்த ஒரு தீவை குறித்து பவுல் பாரம், ஐயோ இந்த தீவில் இருக்கிற ஜனங்க ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்களே, ஆண்டவரை அறிகிற அறிவு இல்லாமல் இருக்கிறாங்களே, இன்னும் வளராம விருப்பம் இல்லாமல் இருக்கிறாங்களே, வந்து போகிற ஜனமா இருக்குது. தீத்து, நான் இங்க இருந்து இன்னொரு தீவுக்கு போறேன்ப்பா, நீ இங்க இருப்பா. இங்க இருந்து என்ன பண்ணு? ஒழுங்கற்று இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்துப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ குறைவா இருக்கிறவளை ஒழுங்குபடுத்து. அன்பான தேவ ஜனமே, இன்னும் உனக்குள்ள இருக்கிற குறைவை நீ உணர்கிறீங்களா? இன்னும் உன்னிடத்துல குறைவு இருக்குதா? அல்லேலூயா. ஆதியில கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய். உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆனா நீ என்ன நினைக்கிற? எனக்கு குறை இல்லை, நான் நல்லா இருக்கிறேன், நல்லா ஆராதிக்கிறேன். இல்லை, உனக்கு குறைவு இருக்கிறது. முன்னாடி இருந்த உற்சாகம் இல்லை, முன்னாடி இருந்த வேகம் இல்லை, முன்னாடி இருந்த ஜெபம் இல்லை, முன்னாடி இருந்த பிரயாசம் இல்லை, முன்னாடி இருந்த பிரதிஷ்டை இல்லை. நீ குறைவுபடுகிறாய், நீ குறைவுபடுகிறாய். இப்படியே குறைவுபட்டு போனீன்னா நீ கீழே போயிடுவ. நீ மேல் நோக்கி வர வேண்டும், நீ மேல் நோக்கி வர வேண்டும். உன்னுடைய குறைவுகளை ஒழுங்குபடுத்து, உன் வீட்டை ஒழுங்குபடுத்து, உன் பிள்ளைகளை ஒழுங்குபடுத்து, உன் வீட்டை ஆயத்தப்படுத்து. நோவா தேவ எச்சரிப்பை பெற்று தன் குடும்பத்தை பேழை உண்டாக்கினான். ஒழுங்குபடுத்து. அல்லேலூயா. எசேக்கியா ராஜா பாருங்க, வாசியுங்கள். 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 நாளாகவும் 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசி கேட்போம்.
31:2. எசேக்கியா ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகளை அவர்கள் வரிசைகளின் படியேயும் வாசிங்க. ஆமா ஆமா. அவரவரை அவர்கள் ஊழியத்தின் படியேயும் இடப்படுத்தி ஆசாரியரும் லேவியரையும் சர்வாக தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தவும் கர்த்தருடைய பாளையத்தின் வாசல்களில் ஊழியம் செய்து ஸ்தோத்திரிக்கவும் ஒழுங்குபடுத்தினார். கவனிங்க. இப்ப பொதுவா இப்ப ஸ்கூலுக்கு பிள்ளைங்க 4ஆம் தேதி போகுது. என்ன பண்ணுவாங்க? வகுப்பு வகுப்பா பிரிப்பாங்க. அல்லேலூயா. வகுப்பு வகுப்பா பிரிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? எப்படி உட்கார வைப்பாங்க? வரிசையா உட்கார வைப்பாங்க. அல்லேலூயா. இப்படி செய்யும் பொழுதுதான் அடுத்த நாள் வகுப்பு எடுக்கிறதுக்கு ஆசிரியருக்கு உதவியா இருக்கும். அப்ப கர்த்தர் ஆசாரிக்கிறதுல லேவியரை அங்கே பலியிடுகிற காரியம், சமாதான பலி, ஸ்தோத்திர பலி எல்லாம் என்ன பண்ணாங்க? வகுப்பு வகுப்பா பிரிக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஆராதிக்கிறதுல ஒரு ஒழுங்கு இருக்கணும். ஆண்டவரை தேடி வருகிறதுல ஒழுங்கு இருக்கணும். மாசத்துக்கு ஒரு முறை வந்துட்டு 3 வாரம் லீவ் போறது ஒரு ஒழுங்கா? வேலையில் அப்படி போனா சேர்ப்பாங்களா? உலக வேலை உனக்கு பலன், நீ செய்யற வேலைக்கு உனக்கு பலன் இல்லாத போது அவன் சொல்லுவான், நீ போயிட்டு வாமான்னுவான். ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. உன் பலவீனத்தில் என் பலன் தந்து என் கிருபை உனக்கு பூரணமாயிருக்கும். நீ எந்த பலவீனத்தோடு வந்தாலும் கர்த்தர் உன்னை பலப்படுத்துவா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யல? ஒழுங்குபடுத்தல. வீட்டை பிள்ளைகளை ஒழுங்குபடுத்தல. கர்த்தரை ஆராதிக்க நான் சொல்றேன், நீ வருவாயனா உன் பிள்ளைகளும் பரலோகத்துக்கு வரணும். நீ பரலோகத்துக்கு வந்து உன் பிள்ளைகள் நரகத்துக்கு போக கூடாது. ஒழுங்குபடுத்து, நீ ஆயத்தப்படுத்து. அல்லேலூயா. இங்கே லேவியரும் ஆசாரியர்களும் வகுப்புகளை ஒழுங்குபடுத்தினார்கள். ஆசாரிக்கிறத, பலியிடுகிறதுல, ஸ்தோத்திரங்களை. இன்னைக்கு உனக்குள்ள அந்த ஸ்தோத்திரம் வருதா? உனக்குள்ள இன்னைக்கு தேவனை ஆராதிக்கிற அந்த தேவ பயம் இருக்கிறதா? அல்லேலூயா. இப்படி நீ செய்வாயனால் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் திராட்சரசத்தினாலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதற் பலன்களை திரளாக கொண்டு வந்து சகலத்திலும் தசம பாகத்தை பரிபூரணமாய் கொடுத்தார்கள். அல்லேலூயா. நீ இந்த கர்த்தர் ஆராதிக்கிறதுல, கர்த்தரை மகிமைப்படுத்துறதுல நீ ஒழுங்குபடுத்தி செய்வாயினால் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்துல என்ன பண்ணுவ? மனப்பூர்வமாக நீ தசம பாகத்தை கொடுப்ப. அதை கர்த்தர் மனப்பூர்வமாய் ஆசீர்வதிப்பார். ஆபேலின் காணிக்கை கர்த்தர் மனப்பூர்வமாய் ஆசீர்வதித்தார். ஆபேலையும் அவனையும் அவன் காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் உன் காணிக்கையின் தசம பாகத்தை ஆசீர்வதிக்கணும். உன்னுடைய ஆராதனையை ஒழுங்குபடுத்து. தேவனை துதிக்கிற பலியை ஒழுங்குபடுத்து. கர்த்தர் கொடுக்கிறதுல கர்த்தர் அவர் ஏழை இல்லைங்க, அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். வானத்தின் பலகணிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிக்கணும்னா உன் முதற் பலனை எடுத்து வந்து தேவனுக்கு உற்சாகமாய் கொடு. உன் சூழ்நிலையை பார்த்துட்டு டிலே பண்ணாத. அல்லேலூயா. டிலே பண்ணாத. கர்த்தர் நியமித்தபடியே நீ செய்வாயினால் கர்த்தர் உன்னுடைய உற்சாகத்தின்படியே உன்னை ஆசீர்வதிப்பார். உற்சாகம் இல்லாமல் நீ செய்யாத. எதை செய்தாலும் கர்த்தருக்கு செய். அல்லேலூயா. 10ஆம் வசனம் வாசிங்க. பொறுமையா வாசிங்க. 10ஆம் வசனம். சாதோக்கின் சந்ததியனாகிய அசிரியா என்னும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வர, இந்த காணிக்கை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வர தொடங்கின முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம். இன்னும் மிச்சம் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய தனத்தை ஆசீர்வதித்ததினால் அம்பாரம் மீந்திருக்கிறது. அம்பாரத்தில் மீந்திருக்கிறது. அல்லேலூயா. நெற்களஞ்சியம் அப்படியே மலை போல செழித்திருக்கிறது. நீ காணிக்க கொண்டு வந்த நேரம் முதல் அதை சாப்பிட்டு மீதெடுத்தோம். அம்பாரத்தில் கர்த்தர் நிரம்பி வைத்திருந்தார். உன்னை ஆவினால் நிரப்பி வைப்பார். ஆசீர்வாதத்தினால் உன்னை நிரப்பி வைப்பார். தம்பி உட்கார வை. அல்லேலூயா. அல்லேலூயா. பிள்ளைங்களை மேலே ஏறி நடக்க விடாதீங்க. அப்படி வருதுங்க. கவனிங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நீங்கள்
கர்த்தரை ஆராதிக்கிறதுல ஒழுங்குபடுத்தும் போது, உன் பிள்ளைங்களை ஒழுங்குபடுத்தும் போது, கர்த்தரை கொடுக்கிறதுல நீ ஒழுங்குபடுத்தும் போது, நீ கொண்டு வந்த நாள் முதல் நீ சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீத எடுத்து உன் அம்பாரத்தில் கர்த்தர் நிரம்பி வைக்க வல்லமை உள்ளவர். விசுவாசிக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. ரொம்ப ஒழுங்கு முக்கியங்க. ஆதியாகமம் 1:2 சொல்லுது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஏங்க பிசாசு விழுந்த இடம் எப்படி ஆயிடுச்சு? ஒழுங்கில்லாத ஆயிடுச்சு. உங்க வாழ்க்கையில சத்தியத்துக்கு நீங்க இடம் கொடுங்க, கர்த்தர் அந்த இடத்துல பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்லுகிறார் 2 தெசலோனிக்கேயர் 3:7-8 எங்களை பின்பற்ற வேண்டும் என்று அறிந்திருக்கிற நீங்கள் உங்களுக்குள்ளே நாங்கள் ஒழுங்கற்று நடவாமலும், அல்லேலூயா, உங்களுக்கு போதிக்கிற நாங்கள் ஒழுங்கற்று நடவாமலும், ஒருவனாகிலும் இலவசமாய் சாப்பிடாமலும், உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடு வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிடுகிறோம். அல்லேலூயா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? உங்களுக்கு என்ன பண்ணுறேன்? வேலை செய்கிறேன். நீங்கள் கொடுக்கறது தசமாகும், அது என்னது? சம்பளம். அல்லேலூயா. நினைக்கிறீங்களா கர்த்தருக்கு கொடுக்க சபை கொடுக்க நான் வேலை செய்கிறேன்? நான் ஒழுங்கற்று செய்யாமல் போவனால், நான் ஒழுங்கற்று இருப்பேனால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க முடியாது. வந்திருக்கிற உங்களுக்கு இந்த வார்த்தை இந்த வாரம் முழுவதும் மாதம் முழுவதும் பேசும்போது, நீ ஆசீர்வதிக்கப்படும் போது கர்த்தர் இந்த பண்டகசாலை ஆசீர்வதிப்பார். அதனாலதான் பவுல் சொல்றார், நான் உங்களுக்கு முன்பாக ஒழுங்கற்று நடவாமலும். அல்லேலூயா. நாங்க வேலை செய்கிறையா, வேலை செய்கிறவன் கூலிக்கு பாத்திரவானா இருக்கிறான். அல்லேலூயா. நான் இந்த வார்த்தை ஆவியானவரிடத்திலிருந்து பெற்று உன்னிடத்துக்கு கொடுக்கும் போது, நீ ஆசீர்வாதப்படும் போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் எல்லை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் பார்க்கிறோம் இங்கே பவுல் சொல்லுகிறார், தீத்து 1:16 நான் வாசிக்கிறேன், எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்களாயிருக்கிறார்கள். இந்த கிரேத்தா தீவர் எந்த நற்கிரியை செய்ய ஆகாதவங்களா இருக்கிறாங்கப்பா. அல்லேலூயா. தீத்து 2:7 வாசிங்க. தீத்து 2:7. நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. அல்லேலூயா. போதுமா? இங்கே பவுல் சொல்லுகிறார், நீ எல்லாவற்றிலும் நற்கிரியைகளை செய்ய மாதிரியாயிரு. அல்லேலூயா. நீ யார் மாதிரினா, இந்த ஜனங்களுக்கு நீ கற்றுக் கொடுக்கிற உபதேசத்துக்கு ஏற்ற மாதிரியாயிரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போதான் நான் செய்திக்குள்ளேயே போறேன். அல்லேலூயா. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். நீங்க அல்லேலூயா சொல்ல தான் எனக்கு உற்சாகம் வரும். அது எத்தனை மணி நேரம் இருந்தாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. இப்போ வர அல்லேலூயா வர மாட்டுது. இப்படி ஒரு உற்சாகம் இருந்தால் நான் ஒரு 3 மணி நேரம் கூட பிரசங்கம் பண்ணுவேன். ஆமென். இங்கே பவுல் தீத்துவுக்கு சொல்லுகிறார், என்ன சொல்றாருன்னா, இப்ப எந்த நற்கிரியை செய்ய ஆகாதவளா இருக்கிறாங்கப்பா, பிரயோஜனம் இல்லாம இருக்கிறாங்க, நீ நற்கிரியை செய்ய அவளுக்கு மாதிரியை காண்பித்து. இன்னைக்கு வந்திருக்கிற தேவஜனமே, இந்த சபையில் வந்திருக்கிற நீ உன் தெருவுக்கு போகும்போது, உன் வேலைக்கு போகும்போது, உன் சொந்த ஜனங்களுக்கு போகும்போது நீ யாராக இருக்கணும்? இயேசுவை வெளிப்படுத்துகிற ஒரு பிள்ளையாய் மாறணும். உன்னை பார்க்குறவங்க சொல்லணும், அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நான் பார்க்குறேன், அவங்க வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்குறேன், அவங்க வாழ்க்கையில் கர்த்தருடைய அன்பை பார்க்குறேன், கர்த்தருடைய நடத்துதலை நான் பார்க்குறேன். அல்லேலூயா. இப்போ இங்கே வந்து நீ யாரா மாறணும்னா இயேசுவை போல மாறணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை போல மாறணும். என்ன பண்ணணும்? என்ன மாறணும்? ஏசாமி என்ன பண்ணாரு? ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருப்பார். அல்லேலூயா. நீ லாஸ்ட்டில் வரக்கூடாது, ஃபஸ்ட்டில் வரணும். அல்லேலூயா. ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை திறக்கும் போது ஏசாமிக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. அல்லேலூயா. அவர் ஏசாயா புத்தகத்தை வாசித்து அவ்வளோ இன்பமாக வாசிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, வாசித்து முடித்தவனே அங்கே அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவ சமூகத்தில் வரும்போதே ஒரு மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே வந்துடணும். அல்லேலூயா. பவுல் இந்த இந்த கிரேத்தா தீவருக்கு இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன இல்லை? சுகமே இல்லாமல் இருக்கிறாங்கப்பா. இவங்களுக்கு என்ன பண்ணு? புத்திமதி சொல்லுப்பா. ஒரு 3 புத்திமதியை நான் சொல்லுகிறேன். நற்கிரியை செய்ய பக்தி உள்ளவர்கள் ஆகும்படி முதல்
நற்கிரியை செய்ய பக்தி உள்ளவர்களாகும்படி. இரண்டாவது, நற்கிரியை செய்ய ஆயத்தம் உள்ளவர்களாகும்படி. மூன்றாவது, நற்கிரியை செய்ய ஜாக்கிரதை உள்ளவர்களாகும்படி. அந்த தீத்துவை பார்த்து, என்ன ஆண்டவரை என்ன எடுக்கிறது, ஒரு பிரசங்க சாதனமாக வரமாத்து பாருங்க. அல்லேலூயா. கொஞ்சம் நேரம் உக்காந்து இடுப்பெல்லாம் வலிக்குது பாரு. அல்லேலூயா. என்னதான் ஆண்டவரே இந்த ஜனங்க ஆரோக்கியமாகணும்னு கொஞ்சம் தியானிக்கும் போது ஆண்டவர் பக்தி உள்ளவர்களாகணும், ஆயத்தம் உள்ளவர்களாகணும், ஜாக்கிரதை உள்ளவர்களாகணும். இந்த மூன்று காரியத்தை நீ சொல்லும்போது இந்த கிரேத்தா தீவார் என்ன ஆவார்களாம்? ஆரோக்கியம் உள்ளவர்களாகுவார்கள். அல்லேலூயா. முதல் காரியத்தை நாம் பார்க்கலாம். முதல் காரியத்தின் நற்கிரியை செய்ய பக்தி உள்ளவர்களாகும்படி தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகும்படி நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசு நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எதுக்காக ஒப்பு கொடுத்தாரு? எதுக்காக ஒப்பு கொடுத்தாரு? நம்மை மீட்கும்படியாக, நாம் பக்தி உள்ளவர்களாகும்படி, சொந்த ஜனமா இருக்கும்படி. அல்லேலூயா. இங்கே பவுல் தீத்துக்கு சொல்லுகிறார். என்ன சொல்றன்னா, நீ நற்கிரியில பக்தி உள்ளவர்களாகும்படி. அல்லேலூயா. அப்போ நம்ம மீட்கணும். அடிமைத்தனத்தில் இருந்த நம்மை மீட்கவும், ஆமென், புறஜாதியா இருக்கிற நம்ம அவர் சொந்த ஜனமாய் மாறவும். அல்லேலூயா. அவபக்தி உள்ளவர்களாக இருக்கிற நம்ம பக்தி உள்ளவர்களாகும்படி அவர் தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா நம்முடைய பக்தி எப்படி இருக்குது? நம்முடைய பக்தி எப்படி இருக்குது? இங்க வந்தவன என்ன பண்றோம்? ஒரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்மளுக்கே யோசிக்க முடியல, பயங்கரமாகுது. அல்லேலூயா. ஆனா இந்த இடத்த விட்டு வெளியே போனவன சோத்திரமும் காணும், அல்லேலூயா காணும். அதோட ஒரு வாரம் கழிச்சு தான் திருப்பி வருது அல்லேலூயா சோத்திரம். அல்லேலூயா. இங்க வரும்போது ஒரு எப்படியாவது 20 அல்லேலூயா வந்தது. 20 என்ன பக்கத்தில் இருக்கிற எழுப்புதலா? இதுல நம்மளும் எழுப்புதலா. ஐயா பாரு, அவங்க ஒண்டி கையை தூக்குறாங்க, நம்ம ஒண்டி கையை தூக்காம இருக்க கூட, நம்மளும் தூக்கி அல்லேலூயா சொல்லு. என்ன கண்டுபிடிக்க முடியாது இல்ல? அல்லேலூயா. இவ்வளவு சொல்லி சிலது அல்லேலூயா சொல்லாம இருக்குது பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லாதவங்களாம் இப்ப சொல்ல வைக்க போறேன். அல்லேலூயா. இப்படி சொல்லாம இருந்தும் சில சொல்லாம இருக்குது. அல்லேலூயா. சிலது மனசுக்குள்ள சொல்லுக்குது, ஐயா நான் அல்லேலூயா சொல்லுது, எனக்கு நெஞ்சு வலியா, ரொம்ப சொல்ல முடியலையா. அல்லேலூயா. ஆனால் இங்கே நம்முடைய பக்தி எப்படி இருக்குது? ஓசியா 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 6:4. 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரொம்ப கஷ்டங்க அந்த ஓசியெல்லாம் போறது. ஆமென். ஓசியா 6:4. எப்ராமியே, உமக்கு என்ன செய்வேன்? உனக்கு என்ன செய்வேன்? உனக்கு என்ன செய்வேன்? உன் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற் காலையில் தோன்றும் ஒழிந்து போகிறது. விடியற் காலையில் தோன்றும் பனியை போல ஒழிந்து போகிறது. ஒழிந்து போகுதான். பக்கத்திலே இல்ல பக்தி. எப்படி இருக்குது? காலையில மேகம் என்ன பண்ணுது? ஒரே மேகம் மழை வர மாதிரி இருக்குது. ஒரு நிமிஷத்துல மேகம் என்ன பண்ணுது? வெளிச்சம் வந்தது. அல்லேலூயா. பனி போல, ஐயோ இன்னைக்கு பனி பெய்யுது, அதுக்குன்னு வெயில் வந்தது. எப்படி இருக்குது நம்ம பக்தி? ஸ்டாண்டர்டா இல்லை. ஆனா நம்ம வாங்குற பொருள் என்ன பண்றோம்? வாரண்டி இருக்குதா? கேரண்டி இருக்குதா? அல்லேலூயா. பொருளை பார்த்து பார்த்து வாங்குறோம். ஆனா நீ எப்படி இருக்கிற? கேரண்டியே இல்லை, வாரண்டியே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா நம்முடைய பக்தி எப்படி இருக்குதுன்னா நிலையில்லாததுக்கு, ஒழிந்து போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், எப்ராயிமே, யூதாவே, நான் உனக்கு என்ன செய்வேன்? எவ்வளவு உனக்கு போதிக்கிறேன், எவ்வளவு உனக்கு நான் என்ன பண்றேன்? என்ன என் ரத்தத்தையும் என்னுடைய சரீரத்தை நான் பெற்று கொடுக்கிறேன். இன்னும் நீ என்ன பண்ணிருக்கிற? உணராம இருக்கிறைய. அல்லேலூயா. உன்னுடைய பக்தி ஒரு உறுதியாவே இல்லையே. ஆமென். உன்னுடைய ஜப வாழ்க்கை ஒரு ஸ்டாண்டர்டாவே இல்லையே. உன்னுடைய பிரதிஷ்ட ஒரு வாழ்க்கை உறுதியாவே இல்லையே. ஆமென். அது எல்லாம் காலையில இருக்குது, மத்தியானம் கூட வரமாட்டேன், சாயங்காலம் கூட நிற்க மாட்டேது. அல்லேலூயா. பைபிளை மூடினவொன்னே அதோட அத்த வாரம் தான் பைபிளை திறக்கிறேன். நடுவில் மோட்டு பூச்சி போச்சா? அல்லேலூயா. கேஸ் பில்லு உள்ளே இருந்துச்சுன்னா கூட தெரில. எல்லாம் எங்கே தேருது? கேஸ் பில்லு தேருது பைபிளில். அல்லேலூயா. எல்லாம் வைக்கிற இடம் என்ன இடம்? பைபிளை. கேஸ் பில்லு, அந்த பேப்பர் இந்த பேப்பர் எல்லாம் பிச்சு, முன்னாடிக்கிற பேப்பர் போயிடுது, பின்னாடிக்கிற பேப்பர் போயிடுது. வெளிப்படுத்தலாம் காணோம். அல்லேலூயா. ஆதியாகமும் காணும். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆனால் கையில் இருக்கிற ஃபோனு பாரு, இருக்கிற பேக்கஸ் என்ன மாறுது, கவர் என்ன மாறுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேதத்தை நீ சுமந்தினா அந்த வேதம் உன்னை சுமக்கும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 13:8 சொல்லுது, அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனமானாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷையானாலும் ஒழிந்து போகும், அறிவானாலும் ஒழிந்து போகும். அன்பு ஒரு காலம் ஒழியாதுங்க. அல்லேலூயா. உன் பக்தி ஒழிஞ்சிச்சுன்னா அன்பு உன்னை விட்டு விலகிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீ எதை நம்பி இருக்கிற, தீர்க்க தரிசனத்தை நம்பி இருக்கிறியா, அற்புதத்தை நம்பி இருக்க, எல்லாம் என்ன பண்றோம், உன்னை விட்டு விலகிடும். நிறைய பேர் பாரு, தீர்க்க தரிசனத்துக்கு முன்னாடி போய் நிற்கும். அல்லேலூயா, ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்க, என் வீட்டுக்கு ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணு. இது ஜெபமே பண்ணாது. அல்லேலூயா. சோத்திரம் கூட பண்ண தெரியாது. போய் முக்காடிட்டு போயிட்டு ஜெபம் பண்ணு. என்ன வெளிப்படுத்த ஒரு தீர்க்கதரிசி வந்தா போதும், என் வீட்டுக்குள்ள என்ன நடக்குது, தோசைக்காரனே தோத்துட்டோம். அல்லேலூயா. சத்தியத்தை பேசுற ஊழியக்காரனுக்கு இடம் இல்லைங்க. தீர்க்கதரிசி சொல்ற ஊழியக்காரன் முதல்ல போய் அட்ரஸ் கொடுக்குறது, ஐயா வந்துருங்க வீட்டுக்கு. அல்லேலூயா. இல்லாத பொல்லாத சொல்லிட்டு உன் வீட்டுக்குள்ள என்ன ஆகுது, இருக்கிற சந்தோஷம் போயிடுது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் ஒழிந்து போகும், அந்நிய பாஷை ஓய்ந்து போகும். அல்லேலூயா. அதுக்கு ரெஸ்ட் வரும், ஆனா அன்பு ஒரு நாள் ஒழியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. 11ஆம் வசனம் வாசிங்க. 11ஆம் வசனம். நான் குழந்தை போல பேசினேன், குழந்தை போல பேசினேன், குழந்தை போல சிந்தித்தேன், குழந்தை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைகளை கேட்டவைகளை ஒழித்து விட்டேன். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படிதான் இருக்கிறோம், குழந்தைய போலதான் இருக்கிறோம். பேசுறதுக்கு பாரு குழந்தை மாதிரி இருக்குது, குழந்தை மாதிரி விளையாட்டுத்தனமாவே இருக்கு. இன்னும் நீ புருஷனாவோ ஸ்திரீயாகவோ வரல. இயேசு 12 வயசுல புருஷனாக ஸ்திரீயாக, அங்க பார்த்தீங்கன்னா ஒரு வாயிலிருந்த வார்த்தை, நான் பிதாவுக்கு அடுத்தவைகளை செய்ய வேண்டாமா. எத்தனை வருஷம் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசியாக்குற, இன்னும் எனக்கு விளையாட்டுத்தனம். உன்னோட கீழே இருக்கிறவங்களுக்கு முன்னாடி என்ன விளையாட்டுத்தனம். உனக்குள்ள ஒரு கனமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், கனமான ஒரு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். இன்னும் நீ விசுவாசத்துல வளராம இன்னும் குழந்தைய போல பேசிக்கணும், மற்றவங்களை குறித்து பேசிக்கணும், இன்னும் ஒரு அஸ்திபாரம் இல்லாம இருக்கிறீ. எவ்வளவு நாள் ஆவியானவர் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்னும் விளையாட்டுத்தனம், உலக காரியத்துல சீரியஸா இருக்கிற, ஆவிக்குரிய வாழ்க்கைத்துல விளையாட்டாவே இருக்கிற. இன்னும் அபிஷேகத்துல ஒரு நிறைவு இல்லை, கர்த்தருடைய சமூகத்துல இன்னும் நீ வளர்ச்சி அடையல, இன்னும் உன் ஆவியை நீ அனலாக்க விரும்புறது இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். நீ புருஷனாக வேண்டும், ஸ்திரீயாக வேண்டும், எதை யோசித்துக் கொண்டிருக்கிற. அல்லேலூயா. எபேசியர் 4:11 சொல்லுகிறது, இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவினாலும் ஒருமைப்பாட்டிலும் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு உன்னை தக்கதாக பூரண புருஷராய் நீ இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீ வரும்போது நீ பூரண புருஷனா மாறணும், பூரண ஸ்திரீயா மாறணும். உனக்குள்ள ஒரு ஒருமனம் இருக்கணும், விட்டு கொடுப்பு இருக்கணும், உனக்குள்ள தேவனுடைய ஆராதனை இருக்கணும். இன்றைக்கு எந்த அளவுக்கு நீ வளர்ச்சியோடு இருக்கிறாய். அல்லேலூயா. ஏன் உன்னால வளர முடியல, ஏன் தேவ சமூகத்தில் தனித்து இருக்க முடியல, ஏன் காத்து இருக்க முடியல? தனித்து தேவனோட 1 மணி நேரம் ஜெபிக்கிறியா? கர்த்தர் கொடுத்த பாட கர்த்தரை மகிமைப்படுத்துற, உனக்குள்ள இருக்கிற தாளந்துகள் வெளியே வருதா? இந்த இடத்துல நீ என்ன பண்ற, இன்னும் குழந்தையா நீ போக ஆண்டவர் விரும்பல. நீ கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். உன்னோடு பின்னாடி வந்தவங்களை இப்ப ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள், கர்த்தருடைய வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உன்னுடைய பக்தி எப்படி இருக்கிறது? காலையில தோண்டு காலையில பண்ணிட்டேன் சோத்திரம், அப்படியே பத்துக்குனே ஜெபம் பண்ணிட்டேன் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இதையே சோத்திரம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு உன்னை நீ ஏமாத்திக்காத. நீ பேசும்போது அநேக இருதயம் திறக்கப்பட வேண்டும். நீ கர்த்தரை குறித்து சாட்சி சொல்லும் போது அநேகர் இயேசுவிடத்தில் வர வேண்டும். பர்னபா பவுலை கொண்டு வந்தாங்க, ஆனா பர்னபாவை காட்டிலும் கர்த்தர் பவுலை வல்லமையை பயன்படுத்தினார். அல்லேலூயா. அவன் சபையை துன்பப்படுத்துகிறவனா இருந்தான் சவுல், ஆனா பர்னபா யார் தெரியுமா, அவனை சேர்த்து கொண்டான். ஆனா சவுலை பர்னபாவை காட்டிலும் கர்த்தர் பவுலை வல்லமையாய் பயன்படுத்தினார். அல்லேலூயா. நீ குழந்தைய போல கூட இருக்கக்கூடாது. லூக்கா 2:52 இயேசு 12 வயசுல ஞானத்தினாலும் வார்த்தையினாலும் தேவ கிருபையினாலும் மனுஷ தயவினாலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிரேத்தா தீவார் எப்படி இருக்கிறார்கள்? தீத்து 1:11 வாசிங்க. தீத்து 1:11 சீக்கிரம். தீவார் எப்படி இருக்கிறாங்க? அதே நிமித்தம் தீத்து 1:11 அவருடைய வாய் அடக்க வேண்டும், தகாதவைகளை உபதேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கிரேத்தா தீவார் வாய் அடக்கல. அல்லேலூயா. வாய்க்கு பூட்டு போட மாட்டுது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து வாயை திறக்க மாது. இங்க தேவமன் சொல்றாரு வாயை திற, நான் அதை நிரப்புறேன்றாரு. ஆனா இங்க வந்து இங்க வாயை திறக்க மாட்டுது. திறக்க கூடாத இடத்துல எல்லாம் திறந்து கொண்டு இருக்கிறார். இந்த கிரேத்தா தீவார் என்ன செய்கிறார்கள்? தங்கள் நாவை அடக்காமல், அல்லேலூயா, தகாதவைகளை என்ன பண்றாங்களா? தேவையில்லாத உபதேசத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. 12ஆம் வசனம். கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர். இல்ல நீங்க 13ஆம் வசனம் வாசிங்க. இந்த சாட்சி உண்மையா இருக்கிறது. இது முகாந்திரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவி கொடுக்கறாங்க. ஐயா, என்னையா நீ கதையை சொல்ல மாட்ற? அல்லேலூயா. சிரிப்பே சிரிக்க மாட்றையா? அல்லேலூயா. கடைசி நாட்கள் கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுத்து போகிற கிரேத்தா தீவார். அன்பான தேவஜனம், அப்படி இருக்கிறியா? நீ அப்படி இருக்கிறியா? அல்லேலூயா. உன் பக்தி எப்படி இருக்குது? உன் மேல ஆவியானவர் இருக்கிறார், ஆவியானவர் நடத்துகிறாரா? அல்லேலூயா. லூக்கா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுது, அவன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தான், இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தான், பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இருந்தார். அல்லேலூயா. நீ ஆண்டவருடைய சமூகத்துல பக்தியா இருந்தா, தேவ சமூகத்துல காத்திருந்தா, பரிசுத்த ஆவியானவர் உன்னை நடத்துவார். நீ போகிற இடத்துல கர்த்தர் சமாதானத்தோடு உன் காரியத்தை வாய்க்க செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 10:2. கொர்நேலியு அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். கவனிங்கள், அவன் வீட்டார் அனைவருடன் தேவ பக்தி உள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாய் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். உன் தேவ பக்தி என்ன செய்யணும்? உன் வீட்டில் எல்லாரையும் உட்கார வைத்து ஜெபம் பண்ண வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ள அபிஷேகத்தை தந்தார். அல்லேலூயா. நீ தேவ பக்தி உள்ளவளாக இருந்தினா உன் வீட்டில் ஒருவரும் ரட்சிப்படையாமல் போவதில்லை. கர்த்தர் ஏற்ற வேளையில் அந்த வீட்டில் ஆவியானவர் ஊற்றப்படுவார். அல்லேலூயா. உன் பக்தி என்ன செய்யணுமா? கர்த்தர் அண்டையில தேறினவளா மாறணும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 14:12 சொல்லுகிறது, நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களாகும்படியாய் பக்தி விருத்தி உண்டாகும்படி வரங்களிலே அவைகள்படி தேறுங்கள். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் உனக்கு gift வச்சிருக்கிறாரு, வரம் வச்சிருக்கிறாரு, வல்லமை வச்சிருக்கிறாரு. நீ என்ன பண்ணணும்? தேறினவனா மாறணும். ஜெபம் பண்றதுக்கு தடுமாற கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. முன்னாடிலாம் நான் ஜெபம் பண்ணும் போது என்ன பண்ணுவேன்? தடுமாறுவேன். ஆனா ஆண்டோட சமூகத்துல வளர 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 ஜெபம் பண்ண கர்த்தர் உதவி செஞ்சார். அல்லேலூயா. உன் வார்த்தை ஜெபம் பண்ணாலும் அப்படியே என்ன பண்ணும்? எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கலாத்தியர் 1:14 என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூதர்களை நான் தேறினவனாய். எப்படி இருக்கிறாரா? தான் வயதுள்ள எல்லாரும் காட்டிலும் பவுல் தேறினவளா இருக்கிறார். அன்பான தேவஜனமே, அல்லேலூயா. நீ எப்படி இருக்கிற? தேறி இருக்கிறாயா? இன்னும் குழந்தையா இருக்கிறாயா? உன் பக்தி மேகத்தை போல இருக்கிறதா? விடியற் காலத்தில் பனியை போல இருக்கிறதா? ஒரு ஒரிஜினலா நீ எப்படி இருக்கிற? ஒரு கேரண்டியா இருக்கிறியா? ஆண்டவர் உன்னுடைய பக்தியை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறாரா? உனக்கே பக்தி இல்லைன்னா உன் வீட்டில் எப்படி பக்தி வரும்? உன் சந்ததிக்குள்ள எப்படி பக்தி வரும்? அல்லேலூயா. ஒரு நோவா பக்தி உள்ளவனாகி அவன் 7 பேரை பேழைக்குள்ளே நடத்தினான். இந்த கடைசி நாட்கள்ல நீ பேழை உண்டு பண்ணணும். அல்லேலூயா. நோவாவின் காலத்தில் நடந்தது போல தேசத்தில் நடக்க போகிறது. 2வது காரியத்தை நான் சொல்லுகிறேன், நற்கிரியை செய்ய ஆயத்தம் உள்ளவர்களாகும்படி தீத்து 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசி கேட்போம். தீத்து 3. அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் சகலவிதமான நற்கிரியைகளையும் சகலவிதமான நற்கிரியை செய்ய ஆயத்தம் உள்ளவர்களாகும்படி. அல்லேலூயா, அல்லேலூயா.
இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ நற்கிரியை செய்ய ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவர் ஆராதிக்கிறதுல நீ ஆயத்தமாயிட்டினா நற்கிரியை செய்ய ஆயத்தம் உள்ளவளாய் மாறிடுவேன். அல்லேலூயா. இங்கே சொல்லுகிறாரு, துரைத்தனங்களும் அதிகாரத்துக்கு நீ என்ன பண்ணணுமா? கீழ்ப்படிய வேண்டும், அடங்கி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீ தேவ சமூகத்தில் உனக்கு ஆராதிக்க தேவ கிருபை உனக்குள்ள எழும்ப நீ என்ன பண்ணணும்? நீ அடங்கி இருக்க கர்த்தரே உன்னை ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்துவார். அல்லேலூயா. 1 பேதுரு 5:6 சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் தேவன் உன்னை உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்துல அடங்கி இருக்கிறீங்களா? அடங்கி இருக்கிறீங்களா? இல்ல கையை உதறிட்டு நீங்களே போயிடுறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. சாரால் நாச்சார் என்ன பண்ணா? அவளை என்ன பண்ணா? ஆகார் என்ன பண்ணா? கடினமாய் நடத்தினான், கடினமா உபதேசித்தா. இப்ப ஆகாரால என்ன பண்ண முடியல? கடின உபதேசத்தை கேட்க முடியல. அல்லேலூயா. முன்னாடி எப்படி இருந்துச்சு உபதேசம்? முன்னாடி எப்படி இருந்துச்சு? ஆசீர்வாதமா இருந்தது. எனக்கு பிள்ளை இல்லை, என் கணவனோடு சரி எனக்கு ஒரு சந்ததி வரும், ஆசீர்வாதமா இருந்தது. ஆகாருக்கு ஒன்றும் புரியல. ஆனா கடினப்படுத்தும் போது ஆகார் என்ன பண்ணிட்டா? நாச்சியாரை விட்டு வெளியே வந்துட்டா. அல்லேலூயா. ஆசீர்வாதம் போடும் போது எல்லாமே அல்லேலூயா சொல்லுது. ஆனா கடினமா நடத்தணும் ஒரு அல்லேலூயா காணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நாச்சியாரை விட்டு ஓடி போன ஆகார் எங்க போயிட்டா? எங்க வந்துட்டா? நீருற்றண்டைக்கு வந்துட்டா. அல்லேலூயா. நீருற்றண்டைக்கு வந்தவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நான் சொல்றேன், நீரூற்றுக்கு அண்டைக்கு வந்திருக்கிற உன்னை கர்த்தர் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்த போகிறா. உன் பிள்ளைகளை உயர்த்த போகிறா. நீ வனாந்தரத்தில் வரல, நீ வெடிப்பு நிலத்துக்கு வரல, நீரூற்றண்டைக்கு வந்திருக்கிற கர்த்தர் உன் கூடாரத்தை அவருடைய ஆவினால் நிரப்ப போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நீரூற்றண்டைக்கு வந்த உடனே கர்த்தர் என்னமா கேட்டாரு? என்ன கேட்டாரு? எங்க தூதன் என்ன கேட்டதுமா? எங்கேருந்து வர, எங்கே போகிற? இங்கே வரும்போது உங்களை கேட்குறோமா, ஏன் போன வாரம் வரல, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கிறீங்க? நம்ம என்ன சொல்கிறோம்? ஐயா என் வீட்டில் ஒருத்தர் கூட என்னை கேட்கல, சொந்த பந்தம் கேட்கல. ஆனால் இங்கே கர்த்தர் என்னை விசாரிக்கிறா, கர்த்தர் என்னை அன்பு கூறுகிறா. எனக்கு ஒரு ஆதரவு இந்த இடத்துல இருக்குதுப்பா. அவன் நீருற்றண்டைக்கு வருகிறா. தூதன் கேட்குறான், எங்கேருந்து வர, எங்கே போகிற? சில பேருக்கு எங்கேருந்து வரன்னு தெரியும், பிரச்சனை மத்தியில் எங்கே போகிறேன்னு தெரியாது. ஆனால் எங்கே போக வேண்டும் என்று கர்த்தர் அவர் உனக்கு சொல்லுவார். அல்லேலூயா. அங்கே சொன்னா, நீ அவள் கையின் கீழ் அடங்கீர். அல்லேலூயா, அல்லேலூயா. முற்காலத்தில் நாம் எப்படி இருந்தோம் என்று இங்கே பவுல் தீத்துக்கு சொல்லுகிறார். தீத்து 3:3 முற்காலத்திலே நாமும் புத்தியீனமாக வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கிறவர்களா இருந்தோம்பா. ஆனா ஆண்டவருடைய இரக்கம், அல்லேலூயா, தீத்து 3:4 சொல்லுகிறது, தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் அவருடைய பிரசன்னமானதினாலே. அல்லேலூயா. இப்ப முன்னாடி நம்ம ஆகாதவர்களா இருந்தோம்பா, இன்னைக்கு ஆண்டவருடைய தயையும் பிரசன்னமும் நமக்கு என்ன செஞ்சதுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. உன் நீதி நிமித்தமும் கர்த்தர் உன்னை ரட்சிக்கல, அவருடைய இரக்கத்தினால உன்னை ரட்சாரு. பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லோ, உன் நீதி நிமித்தம், உன்னுடைய ஒழுக்கத்து நிமித்தம் அல்ல, ஆண்டவருடைய நீதி நிமித்தம் கர்த்தர் உன்னை ரட்சித்து ஆலயத்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க பக்தி நிமித்தமா, உங்க பரிசுத்த நிமித்தமா? நம்ம அழுக்கற துடைக்கப்பட்ட கந்தங்க, ஒன்னுத்துக்கு உதவாது இருந்தோம், விலை மதிக்க அற்று இருந்தோம். ஆனா உன்னையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையோ ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையோ கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு சொல்கிறோம், நான் என்ன வீட்டில் இருக்கிறேன், என்ன சாப்பிட்றேயா, முன்னாடி கஞ்சி உருக்கா சாப்பிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறேன். சொல்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இன்னைக்கு என்ன வஸ்திரத்தை எனக்கு வாங்க கொடுக்குறாரு. என் பிள்ளைகளுக்கு என்ன, இன்னைக்கு நடந்து போன என் பிள்ளைங்க இன்னைக்கு வாகனத்தை ஓட்டின்னு போகிறாங்க. கர்த்தர் இது உனக்கு இரக்கத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்லுவேங்க, படுத்திருக்கிற ரோட்டில் படுத்திருந்தேன். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் வீட்டில் படுக்க வச்சிருக்கிறார். நீங்கள் ரோட்டில் பார்த்துனுங்க, எத்தனையோ பேர் நல்லா சம்பாதிக்கிறான், 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான். அல்லேலூயா. மாதம் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறான், ரோட்டில் தான் படுக்கிறான். ஆனால் கர்த்தர் உன்னை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து உன் வீடு கட்டப்படும்படியா, உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா, உன் பிள்ளைகளை உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? ஆமென். அவருடைய இரக்கம், ஐஸ்வர்யம்,
பெரியதா இருக்கிறது. நீ ஆயத்தப்படணும்னா என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும்னா என்ன பண்ணணும்? வாசிங்கள் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2:21. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் பரிசுத்தமாக்கப்பட்டது உபயோகமானது எந்தமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். ஆமென். எந்த நற்கிரியை செய்ய ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமா இருக்கிற. அல்லேலூயா. நீங்க உங்களை பார்த்தவன பிரைஸ்லான்னு சொல்றாங்க பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய கனத்தை குத்திருக்கிறார்ல. அல்லேலூயா. கனவீனமா இருந்த இந்த பாத்திரத்தை கர்த்தர் கனமுள்ள பாத்திரமாயிட்டார். நீ உன்னை சுத்திகரிக்கப்படும் போது, நீ கர்த்தருக்கு ஆயத்தப்படும் போது, கர்த்தர் நீ போகிற இடத்துல உன் சந்ததி, உன் பிள்ளைகளை, நீ ஊழியத்துல போகும்போதெல்லாம் கர்த்தர் உன்னை கனப்படுத்துவா. நீ ஆராதிக்கும் போது, நீ ஜெபிக்கும் போது சொல்லுவார்கள், இந்த வார்த்தை என்னோடு பேசினது. நீ அங்க உன்னுடைய சூழ்நிலை போராட்டமா இருக்கும், ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கும் போது அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. நீ ஆலயத்துக்கு வர்றது ஆசீர்வாதமா இருக்கும். உன்னை எல்லாம் தேடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் ஏசியில ஜெரமையா சொல்லார், முன்னாடி நான் அருவாளை எடுத்துன்னு ஓடுவேன், ஆனால் ஆண்டவர் இப்போ வேதத்தை எடுத்துக்கொண்டு ஓடும்படி எனக்கு உதவி செய்தார். அவர் ஆலயத்தில் போகும்போது எல்லாம் தேடுவாங்க, ஜெரம் பாஸ்டேங்க. அல்லேலூயா. அது சொல்றார், ஒன்றுத்துக்கு உதவாது இருந்து எப்போது நான் என்ன பண்ணுவேன், புகைப்பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பேன். ஆனால் ஆண்டவர் இந்த வேதத்தை இரவும் பகலும் வாசிக்க. அல்லேலூயா. அவரை தேடுவார்கள். அல்லேலூயா. நீ கர்த்தரை தேடினா நீ அவரை காண்பாய், அவர் உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தருக்கு நீ பரிசுத்தமாக்கப்பட்டது உபயோகமான நீ கனமுள்ள பாத்திரமா கர்த்தர் மாத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன்னுடைய வருமானத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிங்கள். 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 6ஆம் அதிகாரம் 2:1 வாசிங்க. கவனிங்கள், இங்க ராஜாவுக்கு நித்திரை வராதபடினாலே காலவர்த்தமான புத்தகத்தை வாசிக்கும் போது அங்க ஒன்று காணப்பட்டது. என்ன தெரியுமா? அந்த காவலால் 2 பிரதானிகள் பிக்தாசும் தேராசும் ராஜாவின் மேல கைப்பட பார்த்தார்கள். அங்க மொர்தெகாய் அங்க யாருக்கு அறிவித்தான்? அல்லேலூயா. ராஜாவுடைய வேலைக்காருக்கு அறிவித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நீங்க 6ஆம் வசனம் வாசிங்க. ஆமான் உள்ளே வந்து 3ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் வசனம். அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மை செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜா, சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை. அல்லேலூயா. கவனிங்க, இங்க மொர்தெகாய் அரண்மனை வாசல்ல இருந்தாங்க, ஆனா கனத்தை எதிர்பார்க்கல, கர்த்தரை கனம் பண்ணா. அல்லேலூயா. அவன் பாருங்க, ஆமான கனம் பண்ணல. யாரை கனம் பண்ணா? கர்த்தரை கனம் பண்ணா. சிலைய கனம் பண்ணல, மனுஷனை வழிபடல. நான் சொல்றேன், நீ கர்த்தரை கனம் பண்ணினா ஏற்ற வேளையில ராஜாவுக்கே கர்த்தர் தூக்கத்தை வரவிடாம பண்ணி கர்த்தர் உனக்கு வேண்டிய கனத்தை உனக்கு செய்ய அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. ராஜா கேட்கிறான், இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டது. அல்லேலூயா. அந்த ராத்திரியில் ஆமான் என்ன பண்றான்? மொர்தெகாய்க்கு விரோதமாக போகிறான். ஆனா கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் மாற்றுகிறார். உனக்கு வர வேண்டிய நன்மையை, உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அது எந்த ராத்திரியிலும் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவர். நீ ஆயத்தப்படும் போது, உன்னை நீ ஆயத்தப்படுத்தும் போது. அல்லேலூயா. எசேக்கியேல் 38:7 சொல்லுகிறது, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட இருக்கிற எல்லாரையும் நீ ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளியா இருப்ப. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவன் பார்த்தீங்கன்னா காவலாளியா இருந்தான் மொர்தெகாய். அல்லேலூயா. அவனை ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கணும்னு விரும்பலங்க, அவன் யூதருக்கு காவலாளியா இருந்தான். கர்த்தர் அந்த தேசத்துக்கு அவனை அதிபதியாய் மாற்றினார். உன்னை கர்த்தர் காவலாளியா வச்சிருக்கிறாரு. ஆதாமை காவலாளியா வச்சாரு. எங்க வச்சாரு? ஆதாம் என்ன செஞ்சான்?
என்ன செஞ்சான்? தூங்கிட்டாங்க. இன்னைக்கு செக்யூரிட்டிலாம் வச்சிருக்கிறாங்க. எதுக்கு செக்யூரிட்டி வச்சுக்கிறாங்க? ஆனால் செக்யூரிட்டியை போய் பாருங்களேன், ஏடிஎம் வேண்ட நல்லா போத்தின்னு பத்துன்னு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னைய காவலாளியாக தான் ஆலயத்துக்கு கொண்டு வந்துக்கிறாரு. ஆனால் வீட்டில் என்ன பண்ணுது? 3-4 மணிக்கெலாம் என்ன பண்ணுது? போத்துக்கு நல்லா கொட்டை விட்டு தூங்கினுக்குது. அவன் 8 மணிக்கு எழுந்து சோத்திரம் பண்ணு, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா. சில பேர் 11 மணிக்கு வந்து சோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. காலையில் ஜெபம் பண்ணாம, காலையில் ஜெபம் பண்ணிட்டு நீ 11 மணி பண்ணா அது தப்பு இல்லை. காலையில் பண்ணாம நீ 12 மணிக்கு வந்து யாக்கோபை போல ஜெபம் பண்ணா கூட கர்த்தர் அதை கேட்கவே மாட்டார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் உன்னை காவலாளியாக வச்சிருக்கிறாரு, உன் வீட்டுக்குள்ள காவலாளியாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. தூங்குற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு. நீ எழுந்துட்டினா உன் கணவன் எழுந்துருவாரு, உன் மனைவி எழுந்திருப்பாங்க, உன் பிள்ளைகள் எழுந்திருக்கும். அல்லேலூயா. இந்த வீடு எப்படிமா இருக்கும்? எப்படி இருக்கும்? திருமண வீடு மாதிரி இருக்கும். அல்லேலூயா. எல்லாரும் வேலை செஞ்சுன்னு இருப்பாங்க. அல்லேலூயா. நீ எழுந்து நீ ஆயத்தப்படலைன்னா எல்லாம் தூங்கின்னு இருப்பாங்க. ஒன்று பார்த்தா அங்கே தூங்கி நிற்கும், ஒன்று இங்கே தூங்கி நிற்கும். காலையில் சாப்பிட்றது மத்தியானம் சாப்பிடு, மத்தியானம் சாப்பிட்றது நைட்டு சாப்பிட்டு. அல்லேலூயா. வீடு எப்படி இருக்கும்? அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. எல்லாம் இப்போ காலையிலனா அங்கே என்ன இருக்குது? நைட். அல்லேலூயா. அப்படி அல்ல, நீ கர்த்தர் நீ ஆயத்தப்படும்படியாய், அல்லேலூயா, உன்னை ஆயத்தப்படுத்த வைக்கிறார். அல்லேலூயா. மொர்தெகாய் தன் யூத மக்களுக்காக அவன் வஸ்திரத்தை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல உட்காந்து அலர்னான். அல்லேலூயா. உன் வீட்டில் உன் சின்ன பிரச்சனை வரும்போது அலற. ஆனால் தேசத்தில், பட்டணத்தில், இன்னைக்கு தேசத்தில் நியூஸ் போட்டு பாருங்க, வீடு புகுந்து தகப்பனை தன் பிள்ளைகளுக்கு பிள்ளை முன்பாகவே என்ன பண்றாங்க? வெட்டி சாய்க்கிற தொடர்ந்து மரணங்கள். நம்ம நினைக்கிறோம் எங்கேயோ தான் நடக்குது, இந்த ஊர்ல தான் நடக்குது, தமிழ்நாட்டில் தான் நடக்குது. உன்னால ஜெபிக்க முடிகிறதா? உன்னால தேவனுடைய நோக்கி ஏன் ஆண்டவர் இப்படி நடக்குதுன்னு ஜெபிக்க முடியுதா? நீ கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்த வைக்கிறா. அந்த கிரேத்தா தீவர் ஆயத்தம் இல்லாமல் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனால் நீ அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடாது. நீ ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து, நீ காவலாளி ஆகிரு. அல்லேலூயா. 3வது காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். தீத்து 13ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. தீத்து 3ஆம் அதிகாரம். வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமுமானவைகள். அல்லேலூயா. கவனிங்கள், இங்கே 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்றாரு, நற்கிரியை செய்ய ஜாக்கிரதையாயிரு, ஜாக்கிரதையாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஜாக்கிரதையா என்ன? என்னவா இருக்கக்கூடாது? என்னவா இருக்கக்கூடாது? ஜாக்கிரதையா இருக்கு ஆப்போசிட்ல என்ன? அஜாக்கிரதையா, அலட்சியமாய். கரெக்டா சொல்லுங்க. பிரைஸ் தர உங்களுக்கு பிரைஸ் சொன்னோன்னே இப்ப கரெக்டா சொல்லுவாங்க. ரோமர் 12:11 சொல்லுது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய், ஜாக்கிரதையாய். ஆவில அனலாய் கர்த்தருக்கு 3:30 மணிக்கு வராது. அல்லேலூயா. நீ என்ன பிரசங்கம் பண்ணியா? அறிவிப்புல என்ன சொல்லிட்டியா? அல்லேலூயா. நாங்க என்ன பண்ணுவோம்? அசதியா தான் இருப்போம், அடுத்த வாரம் பார்த்துப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அசதியாயிராத. எப்படி இரு? ஜாக்கிரதையா, ஜாக்கிரதையா. கர்த்தர் உனக்கு கொடுத்த இந்த நேரத்தை ஜாக்கிரதையா. இங்க உக்காந்து வாட்ஸ்அப்பை போடாத, இங்க உக்காந்து போனை பார்த்து நிற்காத. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜாக்கிரதையாய் திருவசனத்தை கவனி. கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு சத்துரு யாரை விழுங்கலான்னு வகை தேடின்னு இருக்கிறான் வாலிப பிள்ளைகளை. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் ஜாக்கிரதை இல்லை. முன்னாடி இருந்தாங்க, ஞானஸ்தானம் பெற்றவன அபிஷேகப்பட்டு ஜாக்கிரதை ஓடி வருது, கையில வேதம். எங்க போற? செயின் பேருக்கு எங்க போற? ஊழியத்துக்கு. இப்போ எல்லாமே லீவு. மே மாசம் வந்துச்சுல, எல்லாம் லீவு. அல்லேலூயா. ஐயா, எங்களை தான் சொல்றீங்களா? உங்களை யாரும் நான் சொல்லலை. நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்கள். நடக்கும் போதே பார்த்து தான் நடக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. 10 வெள்ளிக்காசு உள்ள ஒரு ஸ்திரீ, ஒரு வெள்ளிக்காசு காணாம போச்சு. என்ன பண்ணா? எப்படி தேடினா? எப்படி தேடினா? எல்லாத்துக்கும் வசனம் சொல்லி தான் என்ன பண்றது? சொன்னாலும் வசனம் சொல்லினே இருக்கிறார் ஐயா. எழுதுறதுக்கு பேனால இங்கு இல்லை. அல்லேலூயா. எப்படி தேடினா? இப்ப கூட பாருங்க, ஜாக்கிரதையோடு தேடி. அல்லேலூயா.
ஏன் ஜாக்கிரதையோடு தேடினா? ஏன் ஜாக்கிரதை தேடினா? ஏன் தெரியுமா? அவள் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறார். மணவாளன் வரும்போது 10 வெள்ளிக்காசு உடையவளா இருந்தாதான் அவளை மணவாளன் திருமணம் செய்ய முடியும். அதுதான் 10 கட்டளை. நீ கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற கட்டளை வேத பிரமாணத்தை நீ காத்து கொள்ளும் போது மணவாளன் மேகங்களோடு வரப்போகிறா. அல்லேலூயா, அல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்திரீ மணவாளின் சத்தத்தை கேட்டு உள்ளே பிரவேசித்தார்கள். புத்தி இல்லாத ஸ்திரீயோ என்ன பண்ணிட்டாங்க? நைட்டு ஃபுல்லாக டிவி பார்த்துட்டு தூங்கிட்டாங்க. அல்லேலூயா. ஃபோனை பார்த்துட்டு தூங்கிட்டாங்க. மணவாளன் வந்துட்டு போயிட்டார். அல்லேலூயா. ஐயா, முன்னாடி நாங்கள் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் சீக்கிரம் வந்து சோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். எப்படியாது? மணவாளன் வரும்போது நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. வார்த்தை வர நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது? அப்போ தான் ஃபோன் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜாக்கிரதையோடு தேவ சமூகத்தில் இருக்கணும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 தீமோத்தேயு வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. இப்படி சொன்னினா, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல். அல்லேலூயா. நீ புத்தி சொல்லும் போது அவங்க ஆரோக்கியம் அடைவார்கள். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் வீட்டில் பால் போடுவங்க போய் நாட்டார் கடைக்கு போகும்போதெல்லாம் அல்லேலூயா நான் கதை பேசுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வந்து என்னமான்னு கேட்டால் போதும், நம்ம வீட்டு மேட்ரு அங்கே போதும், அங்கே வீட்டில் மேட்ரு வரும். அல்லேலூயா. கதை பேசிட்டு யாரை விட்டுறோம்? ஏசப்பா விட்டுறோம். அல்லேலூயா. ஒரு வார்த்தை ஏசப்பா பற்றி சொல்கிறியா? அல்லேலூயா. நீ சொல்லி இருந்தினா அவங்க சர்ச்சைக்கு வர்றதுக்கு ஒரு நாள் உதவியாக இருக்குமே. எவ்வளோ மணிக்கணக்காக பேசுகிறோம். அல்லேலூயா. போகிற இடத்துல எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க. பேங்க்கில் போனால் பேசுகிறோம். அப்புறம் வேறு எங்கே பேசுகிறோம்? வேலையில் போனால் பேசுகிறோம். தெரிஞ்சவங்கிட்ட நல்லா பேசுகிறோம். ஆனால் இயேசுவை பற்றி பேசுவதுக்கு கொஞ்ச நேரம் கூட நமக்கு என்ன இல்லை? பாரமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி சமயம் வாய்ச்சாலும் வாய்க்கால். பவுல் பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன ஆச்சு? ஆண்டவருடைய அன்பை ஊற்றிட்டார். அல்லேலூயா. வாசிங்கள் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. நம்ம முடிச்சிடுறேன். அந்தேனா பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் உண்டாகி ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியிலே எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியில என்ன வரணுமா? ஆவியில வைராக்கியம் வரணுங்க. மாம்சத்தில் வைராக்கியம் வந்துடக்கூடாது. மாம்சத்தில் வைராக்கியம் வந்துச்சு, ஆவியானவர் விலகிடுவார். சவுலு ஆவியில மாம்சத்தில் வைராக்கியம் வந்தா ஆவியானவர் அவனை விட்டு விலகிட்டார். ஆனால் ஆவியில் வைராக்கியமாக இருந்தா நீ யார் இடத்துல பேசுறியோ கர்த்தர் உனக்கு ஒப்பு கொடுப்பாரு. நீ நினைப்ப இவங்க மாறவே மாட்டாங்க. என்னையா இந்த மனுஷன் இவ்வளோ சிலைக்கு முன்னாடி வணங்கி இருக்கா? அப்படிப்பட்ட மனுஷனை கர்த்தர் ரட்சிக்க வல்லமை உள்ளவன். அல்லேலூயா. அவர் பார்க்குறாரு. என்ன பார்க்குறாரு தெரியுமா? அந்த ஜனங்கள், நீங்கள் வாசிங்கள் 22ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையில் நடுவிலே நின்று, நீங்கள் அந்தேனரே எந்த விஷயத்தில் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் கவனிங்க. அறியப்படாததை நீங்க என்ன பண்றீங்க? ஆராதிக்கிறீங்க. அல்லேலூயா. உங்களை தேடி எத்தனையோ பேர் வர்றாங்க, எத்தனையோ பேர் உங்களோட பேசுகிறாங்க, எத்தனையோ பேரோட பழகுறீங்க. ஒரு நாளைக்கு அவன் அறியப்படாததை அறிந்திருக்கிறான்னு சொல்லி இருக்கிறீங்களா? நமக்கு ஏன் இந்த பிரச்சனை? நமக்கு பேசினா அவனுக்கு ஏன் தலைவலின்னு என்ன பண்ணுறோம்? பேசாமல் இருக்கிறோம். பவுல் அப்படி இல்லை. என்ன சொல்கிறார்? நீங்கள் அறியப்படாததை ஆராதிக்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த யாவற்றையும் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் நீ இருக்கிற இந்த கட்டடத்தில் உலாவுகிறவர் அல்ல. அல்லேலூயா. அவர் மாம்சமாகி ஆவியாகி உனக்குள்ள எனக்குள்ள உலாவுகிறார். அவன் கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின நீ பார்க்கிற இந்த கட்டடத்தில் இல்ல, அவர் உனக்குள்ள வாசம் பண்றார், உனக்குள்ள உலாவுகிறார். நீ அவருடைய ஆலயமா இருக்கிற. நீ கெட்டு போக கூடாதபடி அவர் ரட்சிக்க அந்த உலகத்துக்கு வந்தார்.
உன்னால சொல்ல முடிகிறதா? அல்லேலூயா. 25 வசனம், ஜீவனையும் சுவாசத்தை எனக்குள்ள கொடுத்த அவர் மனுஷனுடைய கைகள்ல பணிவிடை கொள்ளுவதும் அவர் பணிவிட செய்கிறது இல்லப்பா. அல்லேலூயா. அவரை ஆவியோடு உண்மையோடு நீ தொழுது கொள்ள வேண்டும். அவன் சத்தியத்தை சொல்ல சொல்ல அவனுக்குள்ள என்ன வருது? விசுவாசம் தானா வருகிறது. எல்லா மனுஷனையும் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணினா அவர் தூரமானவர் அல்லவப்பா, அவர் தடவியாய் தேடியாகிலும். ஆமென். நீங்கள் 27 வசனம் வாசிங்க. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். ஆமென். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. அல்லேலூயா. நீ கூப்பிடும் போது அவர் சமீபமா இருக்கிறார். அல்லேலூயா. ஏசப்பான்னு கூப்பிட்டா உன் பக்கத்துல வருவார். விசுவாசிக்கிறவங்க அவர் அல்லேலூயா சொல்லலாம். உன் கூப்பிடுகிற சத்தத்துக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். நீ அறியாததும் உன்னை கெட்டாதுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். உனக்கு எந்த பிரச்சனை ஆனாலும் முதல்ல வருது இயேசு. விசுவாசிக்கிறீங்களா? உன் கண்ணீரை துடைக்கிறவர் இயேசு. உன் பிரச்சனைக்கு பதில் கொடுக்கிறவர் இயேசு. உன் வீட்டில் தேவைகளை சந்திக்கிறவர் இயேசு. அவர் சொல்றார், தடவியாகில் அவரை தொடும்படிக்கு அவர் தூரமானவர் அல்ல, அவர் உனக்கு சமீபமா இருக்கிறார். உன் தாய் தகப்பன் கூட உன் பக்கத்தில் இல்லாம இருக்கலாம், ஆனா இயேசு உன் பக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. இதை சொல்லும் போது அவனுடைய இருதயம் திறக்கப்படுகிறது. அவன் சொல்லும் பாருங்க, அவன் ஜாக்கிரதையோடு நற்செய்தியை சொன்னான். அல்லேலூயா. அவன் மன தெளிவுள்ளவனா இருந்தான். தீமோத்தேயு 4 அதிகாரம் 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 5 வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 1 தீமோத்தேயு 4:5. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. நீ ஊழியத்தை நிறைவேற்று, கர்த்தர் உன் வீட்டின் காரியத்தை பார்த்துக் கொள்வார். கர்த்தருடைய வேலையை நிறைவேற்று, கர்த்தர் உன் எதிர்காலத்தை அவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. மன தெளிவுள்ளவனாரு. ஊழியத்துல என்ன வரும்? தீங்கு வரும். உன்னை ஒருத்தரும் புரிஞ்சுக்க முடியாது, ஆனா கர்த்தருடைய ஊழியத்தை செய். நீ கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிற. நீ தெளிவுள்ளவனா இரு. மற்றவங்க தெளிவா இருக்கிறாங்களே இல்லையா, உனக்கு கர்த்தருடைய ஊழியம் இருக்குது, கர்த்தருடைய அழைப்பு இருக்கிறது. அல்லேலூயா. நீ செய்ய ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உன்னோடு வருவா. நீ செய்கிற இந்த பலத்தோடு போ, நான் மீதியானரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. நீ ஒரு ஆள் மீதியானர் மிரிக்க ஒரு கிதியோனாய் மாறினா போதும், கர்த்தர் மீதியானர் உன் கையில் ஒப்பு கொடுப்பார். ஐயோ, ஊழியத்தில் புரிஞ்சுக்கலையே, எனக்கு ஒரு மணி ஆவலையே, எனக்கு ஏற்றுக்கொள்ள, நீ அதை பார்க்காத. கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை உற்சாகமா செய். ஓடிவா, நீ செய், நீ நிறைவேற்று. கர்த்தர் உன் கையிலே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.